Feeling the feathers, these darlings on hand. It's such a surreal feel, seriously speaking. ஏதோ ஒரு பேர்ட்ஸ் எங்கேயோ இருக்கிற பேர்டி வந்துட்டு பறந்து போகும்போது அவங்க பாவம் என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருந்தாங்களோ. ஸோ நம்ம வீட்டு மாடியில் வந்துட்டு தலைவன் இருந்தாங்க. ஜஸ்ட் இமேஜின் நம்மளாம் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம உயிரோடு இருக்கும்போது சோன்ஸோன்னு அட்ரஸ் ஆகிறோம். பட் ஆனால் வந்துட்டு தவறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாடி வந்துட்டு இருக்குது, அதை எடுத்து போடுங்க, சம்திங் லைக் தட் ஹேப்பன்ஸ். சேம் திங் இப்போ இந்த தலைவனை வந்து கையில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி இது கையில் இருக்குன்ற ஸ்டேஜருக்கு வந்துட்டு அது உருமாறிடுது. ஸோ இட் ஹேப்பன்ஸ், ரைட்? தட்ஸ் லைஃப். ஆனால் லைஃப்பில் வந்துட்டு இப்போ நிறையா டைம்ஸ் என்னென்னா நம்ம பிறக்கும் போது தான் ஒரு ஃப்ரெஷ் பிகினிங் கிடையாது. திடீர்னு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னே தெரியாமல் இருக்கும். ஸோ க்ளூமியாக இருக்கும். சம்வேர் ஒரு 37 ஆர் 47 ஆர் ஈவன் 50 அந்த டைமில் தான் நமக்கு லைஃப் வந்துட்டு ஓகே. எல்லா டைமும் நம்ம பர்பஸ்ஃபுல்லாக அப்படியே பின்னாடியே ஓடிட்டுருக்க முடியாதுல்ல. திடீர்னு வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்ம ஒரு பாஸ் எடுப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டேர்ன் கிடைக்கும். அது எப்படிப்பட்ட டேர்னாக இருக்கும், என்ன ஏதுன்னெலாம் நமக்கு ரொம்ப நம்ம உள்ளே போகாமல், பட் ஆனால் அந்த டேர்ன் நமக்கு ஒரு பீஸ் கொடுக்குது அப்படின்னா அதுக்கு இப்படி தான் இருக்கணும், ஜைஜாண்டிக்காக இருக்கணும். ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வந்து ரொம்ப ரொம்ப கிளாமரஸாக, ரொம்ப வந்து அப்படியே வெளியில் தெரிஞ்சு அப்படின்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் அகத்துக்கு அது தூய்மையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அது களத்தில் இறங்கி நீங்கள் அவ்வளோ விஷயம் நீங்கள் உங்கள் கோவுட்கே அது அவ்வளோ ஸ்பரிசம் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளார்ந்து உணர்ந்து நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்கும் போது நிச்சயமாக அது உங்களுக்கு அவ்வளோ ஆஸ்வாசம் கொடுக்கும். அவ்வளோ வந்து உங்கள் வேர்ல்டே அது வந்து இட் மேக் ஸோ மச்ல. இப்போ நேச்சர் தெரப்பி, ஈகோ தெரப்பி அதெல்லாம் சொல்கிறாங்க. எல்லாமே வந்து ஒன்றி போய் நம்ம லைத்து அதனால நமக்கு வந்து உள்ளே இருக்கிற அந்த ஒரு ட்ராமா அதெல்லாம் அது ஒரு ஹீல் ஆகிறது தான் வந்து சிம்பிளஸ்டாக சொல்லணும்னா நேச்சர் அண்ட் ஈகோ தெரப்பி. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அகத்தை கிளென்ஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பீஸ்ஃபுல்லாக வாழுங்க. லோட்ஸ் ஆஃப் லவ்.